எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ காரா பூந்தியும் இனிப்பு பூந்தியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் பாதி அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சோடாப்பு எடுத்து அதில் போட்டு அந்த ரெண்டுலேயும் போட்டு அதில் நல்லா நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்து ஊற்றுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கட்டியாக்கிடுங்க. இதுதான் பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. கடாயில் எண்ணெய் ஊற்றி கொதித்த உடனே அதுக்கப்புறம் இந்த பூந்தி கரண்டின்னு பாத்திர கடையில் விற்கும். அந்த கரண்டியை வாங்கிட்டு அதில் மாவை ஊற்றி இந்த மாதிரி கிண்டுன்னு கிண்டிடுங்க. கிண்டி விட்டோன்னே அந்த இதில் அந்த கடையில் இருக்க அந்த எண்ணெயில் உளுந்தோன்னே ஒரு 3 நிமிஷம் கழித்து கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் அந்த கரண்டியை வச்சு அந்த பூந்தியெல்லாம் எடுத்து தட்டில் வச்சுருங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. இப்போ 2 இதையும் எடுத்து ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு அரை கப் பச்சரிசி மாவுக்கு இந்தளவுக்கு பூந்தி வந்திருக்கு. இப்போ 2ஐயும் பிரித்து வச்சுக்கலாம். ஒன்று காரா பூந்திக்கும், ஒன்று இனிப்பு பூந்திக்கும். இப்போ இனிப்பு பூந்திக்கு இனிப்பு சீனி 300 கிராம் எடுத்துக்கோங்க. 300 கிராம் எடுத்துகிட்டு அதை ஒரு சட்டியில் போட்டுருங்க. அதே அளவுக்கு தண்ணி எடுத்து அதே அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ்வில் நல்லா கரைஞ்ச உடனே அதை ஒரு ஃபில்டரில் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பி அதே சட்டியில் அதை கழுவிட்டு அதே சட்டியில் வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே சிம்மில் வச்சுட்டு நல்லா கட்டியாக அந்த இனிப்பு பாகு மாதிரி வர்ற மாதிரி வரணும். அந்த இதை ஒரு கரண்டியில் அந்த தண்ணியை எடுத்து தொட்டு பாருங்கள். அது இப்படி பிசுன்னு இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் அந்த வச்சுருந்த பூந்தியை எடுத்து அந்த இனிப்பு இதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறட்டும். காரா பூந்திக்கு உப்பு காரா பூந்திக்கு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்புமிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2ஐயும் நல்லா கலந்துட்டு காரா பூந்தியும் இந்த இனிப்பு 3ஐயும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.